ஆராதனை உமக்கே
நல்லவர் ஆண்டவரே, எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறபடியா உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தி உயர்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் இருக்கிறவரே, பகலிலே நீர் எங்களுக்கு உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே, நீங்க ஒருவரே ராஜாதி ராஜாவார், நீர் ஒருவரே கர்த்தாதி கர்த்தராயிருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எஸ் லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். கண்ணீரோடு நிற்கிறேன், கண்ணீர் துடைங்கப்பா, பாதை அறிய நிற்கிறேன், பாதை காட்டுங்கப்பா. கண்ணீரோடு நிற்கிறேன், கண்ணீர் துடைங்கப்பா, பாதை அறிய நிற்கிறேன், பாதை காட்டுங்கப்பா. அடைக்கலான் குருவிக்கு தஞ்சம் நீங்கப்பா, ஓடுகின்ற நதிகளுக்கும் பாதை நீங்கப்பா. அடைக்கலான் குருவிக்கு தஞ்சம் நீங்கப்பா, ஓடுகின்ற நதிகளுக்கும் பாதை நீங்கப்பா. கண்ணீரோடு நிற்கிறேன், கண்ணீர் துடைங்கப்பா, பாதை அறிய நிற்கிறேன், பாதை காட்டுங்கப்பா. கண்ணீரோடு நிற்கிறேன், கண்ணீர் துடைங்கப்பா, பாதை அறிய நிற்கிறேன், பாதை காட்டுங்கப்பா. பகலிலே மேக ஸ்தம்பமாய் வேண்டும், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் வேண்டும். பகலிலே மேக ஸ்தம்பமாய் வேண்டும், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் வேண்டும். மரண பள்ளத்தாக்கில் மேய்ப்பராய் வேண்டும், மரண பள்ளத்தாக்கில் மேய்ப்பராய், மரண பள்ளத்தாக்கில் மேய்ப்பராய் வேண்டும், மரண பள்ளத்தாக்கில் மேய்ப்பராய் வேண்டும். கண்ணீரோடு நிற்கிறேன், கண்ணீர் துடைங்கப்பா, பாதை அறிய நிற்கிறேன், பாதை காட்டுங்கப்பா. கண்ணீரோடு நிற்கிறேன், கண்ணீர் துடைங்கப்பா, பாதை அறிய நிற்கிறேன், பாதை காட்டுங்கப்பா. கடலிலே படகாய் நீர் வேண்டும், படகிலே துடுப்பாய் நீர் வேண்டும். கடலிலே படகாய் நீர் வேண்டும், படகிலே துடுப்பாய் நீர் வேண்டும். புயலின் மத்தியிலே தஞ்சமாய் வேண்டும், புயலின் மத்தியிலே தஞ்சமாய், புயலின் மத்தியிலே தஞ்சமாய் வேண்டும், புயலின் மத்தியிலே தஞ்சமாய் வேண்டும். கண்ணீரோடு நிற்கிறேன், கண்ணீர் துடைங்கப்பா, பாதை அறிய நிற்கிறேன், பாதை காட்டுங்கப்பா. கண்ணீரோடு நிற்கிறேன், கண்ணீர் துடைங்கப்பா, பாதை அறிய நிற்கிறேன், பாதை காட்டுங்கப்பா. அடைக்கலான் குருவிக்கு தஞ்சம் நீங்கப்பா, ஓடுகின்ற நதிகளுக்கும் பாதை நீங்கப்பா. அடைக்கலான் குருவிக்கு தஞ்சம் நீங்கப்பா,
எப்போதும் சந்தோஷம்தான். நம்முடைய அப்பா வீட்டில் துதிக்கும் பொழுது நம்ம அப்பாவோடு இணைந்து நம் ராஜாதி ராஜாவது கர்த்தாதி கர்த்தரோடு சேனைகளின் கர்த்தரோடு இணைந்து நாம் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது உன்னதத்தில் உயர்ந்தவர், உன்னதத்தில் சிறந்தவர், சந்தோஷத்தின் சமாதானத்தின் வெற்றியாய் என் தேவன் கொடுக்க நல்லவராய் இருக்கிறபடியா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எஸ் லார்ட், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் காத்திருக்கும் பொழுது உம்முடைய பாதம் தான் எங்களுக்கு அடைக்கலம் என்று ஆண்டவரே, உம்முடைய பாதம் தான் எங்களுக்கு புகழேனும் என்று நாங்கள் காத்திருக்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நிலைத்து நிற்கும் பொழுது எப்போதும் சந்தோஷம், எப்பொழுதும் ஆனந்தம் ஆண்டவரே. எத்தனை போராட்டங்கள், எத்தனை உபத்திரங்கள், எத்தனை பலவீனங்கள் எங்கள் வாழ்க்கையில காணப்பட்டாலும் ஆண்டவரே, விடுதலையும் சமாதானத்தை கொடுக்க என் தேவன் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறபடியா உம்முடைய பாதமே எங்களுக்கு தஞ்சம் ஆண்டவரே. எஸ் லார்ட், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். எல்லாரும் தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்து. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷம், என் அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா
அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கேதானே. எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. எங்க அப்பா வீட்டில், எங்க அப்பா வீட்டில், எங்க அப்பா வீட்டில் நாம் எங்கே முழங்கால் படியிடுகிறோமோ, கர்த்தருடைய வார்த்தை எங்கெல்லாம் தியானிக்கிறோமோ, அங்கே நமக்கு எப்போதும் சந்தோஷம்தான், எப்போதும் ஆடல் பாடல். எத்தனை உபத்திரங்கள், எத்தனை தேவைகள், எத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டாலும் எங்க அப்பா வீட்டில், எங்க அப்பா வீட்டில், எங்க அப்பா வீட்டில் அப்பா ஓமை பாட வந்திருக்கிறோம். எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். நாங்கள் உமக்காய் காத்திருந்தோம், உம்மை நாங்கள் கண்டு கொண்டோம். நாங்கள் உமக்காய் காத்திருந்தோம், கண்டு கொண்டோம். எங்கள் கண்ணீரெல்லாம் நீர் துடைத்து விட்டீர். எனவே எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, என் இயேசு எப்போதும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா, ஆனந்தமே எல்லையில்லா. ஓ உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. எங்க அப்பா வீட்டில், எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்முடைய அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷம். நம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, தேவன் நம்மோடு பேசும் பொழுது, அவர் நம்மோடு உறவாடும் பொழுது எவ்வளோ பெரிய ஆனந்தம், எவ்வளோ பெரிய சமாதானம். அவர் ஒருவரே நேற்றும் இன்றும் என்றும் என்றும் நாளையும் எப்போதும் அவர் மாறாதவராய் இருக்கிறபடியால் அவர்தான் நம்மை தேற்றி ஆற்றி அரவணைத்து இந்த நிமிஷம் வரை வழி நடத்துற, இதுவரை வழி நடத்தின எபினேசர் இனியும் நம்மை வழி நடத்த அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மறக்காதீங்க ஆண்டவரே, என்னை மறந்து போகாத தேவன் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நம்மை விடுவிக்கவும் தப்புவிக்கும் வல்லவராய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எத்தனையோ நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் செய்த நன்மைக்கு அளவே இல்லை. நாம் தான் சில நேரத்தில் மறந்து போகிறோம். நாம் தான் அவரை எல்லாம் இருக்கும் பொழுது, சந்தோஷமாக இருக்கும்போது அவரை விட்டு விலகி கொஞ்சம் சமாதானத்தை இழந்து போகிறோம். அவர் எப்போதும், அவர் என்னாலும், அவர் எம்மோதும் ஆண்டவர் நீர் மாறாத தேவன் ஆண்டவர், எங்களை மறக்காத தேவன் ஆண்டவர், எங்களை மறவாத தேவனாய் இருக்கிறபடியா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன். உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கு ஓடி ஒளிய முடியுமோ? நான் எங்கே ஓடுவேன்? உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? யோனாவை போல
அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே. மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே. மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு. உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு. உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீ விடவில்லையே. பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே. மந்தை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே. மந்தை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு. உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு. உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடோ. என்னை மறக்காதீங்க ஆண்டவரே. விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு. உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியும். எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு. உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டால் விடமாட்டீரே. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. ஓடி போனால் தேடி வந்தீரே. மீனை கொண்டாகிலும் மீட்டு
சமுத்திரத்தின் வழியே ஓடினாலும், ஓ கடலின் ஆழத்திலே நாங்கள் நடந்தாலும் ஆண்டவரே, துன்பத்தின் மத்தியிலே இருந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை எங்கே ஓடுவேன் அப்பா? உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு பூமியின் கடையாந்தரங்களிலே நாங்கள் அலைந்து திரிந்து ஓடினாலும் அந்த இடத்துல கூட நீங்க இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா இடத்திலும் இருக்கிறீர், கடலின் ஆழத்திலும் இருக்கிறீர், பூமியின் கடை முடையத்தும் ஆண்டவரே இருக்கிறவரா 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 நீ இருந்து கொண்டே இருக்கிற ஆண்டவரே. நீர் எப்போதும் மாறாதவராய் 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 உண்மையுள்ளவராய் உண்மையுள்ளவராய் நீர் ஒருவரே நீடிய சாந்தமாய் எங்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிற ஆண்டவர், எங்களோடு அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காய் எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன்? உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கு ஓடி ஒளிய முடியுமோ? இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், ஒரு சிலரோடு பேசுகிறார். நான் எவ்வளோ ஜெபித்தேன், எவ்வளோ கர்த்தரையே பின்பற்றி கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் நடக்கலை என்று நீ நினைக்கிறாய். கர்த்தர் ஒருவர் உன்னதமான தேவன். உன் வாழ்க்கையிலே நீர் விடுகிற கண்ணீர் பெருமூச்சு எல்லாவற்றையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ ஜெபத்தை விடாதே, வேத வாசிப்பை விடாதே. அதை விடாமல் இருப்பாயானால் கர்த்தர் உனக்கு சீக்கிரமாய் சீக்கிரமாய் நினைக்கிறதுக்கு மேலாய் கர்த்தர் உனக்கு செய்ய என் தேவன் உனக்கு போதுமானவராய் இருக்கிறார். இதுவரை இதுவரை அவர் அல்லவோ நடத்தினார். இதுவரை உன்னை நடத்தின தேவன் ஓ இனியும் நடத்த போகிறவர். அவர் கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. எஸ் ஹalleluya. அவரை விட்டு விடாதே மகளே, நீ விட்டு விடாதே மகளை, விட்டு விடாதே. சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே. தைரியமாயிரு. கர்த்தர் உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். பெரிய காரியங்களை செய்ய போகிறார், பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஓ ஹalleluya. அவருடைய சமூகத்தை நீ விட்டு ஓடுவாயானால் ஓ தந்திரமான காரியங்களில் அகப்படுவாய். பிசாசின் வலையில் அகப்பட்டு உன் வாழ்க்கை ஜீரோவாய் மாறும். உனக்குள் இருக்கிறவர் பெரியவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் விடவே மாட்டார். இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனியும் விடவே மாட்டார், இனியும் விடவே மாட்டார். எஸ் லார்ட். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. எங்களை மறக்கிற தேவன் அல்ல ஆண்டவரே. ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்தி ஆராதனைக்கு நீர் ஒருவரே பாத்திரராயிருக்கிறபடியால் எல்லா துதி கன மகிமை எல்லா புகழ் எங்கள் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் சேனைகளில் கர்த்தர் பெரியவராயிருக்கிறபடியால் உம்மை நாங்கள் உயர்த்தி கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம் ஆராதனை உமக்கே சொந்தம், உமக்கே மகிமை. ஆமென். போது அந்த வசனங்களுக்கான புரிதலை தாரும். பேசும்போது ஒவ்வொரு வார்த்தைகளும் உடைய ஜனங்கள் உள்ளத்தில் போய் சேர பரிசுத்த ஆவியானவரே நீ உதவி செய்ய முடியாது ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே கிருபையாரும் இந்த ஆராதனை முழுமாய் பாதுகாத்துக்கொள்ளும். எந்த விதமான என்னுடைய எண்ணங்களை நான் பேசாதபடி ஆவியோடு உண்மையோடு கூட பேச கிருபை தாரும். என்னை மறைத்து என்னை விலக்கி ஆண்டவரே நீங்கள் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். அல்லேலூயா. இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, நான் ஏன் இங்கேயே இருக்கிறேன். நான் ஏன் சொல்லமா, நான் ஏன் இங்கேயே இருக்கிறேன் என்ற தலைப்பில் பழைய ஏற்பாடில் மோசஸை பற்றி நாம் பார்க்க வரோம். மோசே, அதுக்கு முன் அதுக்கான முன்னுரையை நாம் பார்க்கலாம். என்ன பாருங்கள், அதுக்கான முன்னுரை யாத்திராகம் புத்தகத்தில் இந்த காலையிலே நாம் எடுக்க போகிறோம். யாத்திராகம் 14ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்தாங்க. முதல்ல நான் சொல்கிறது புரிஞ்சுங்க. யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள். யாத்திராகம் 15ஆம் அதிகாரம் கசந்த தண்ணீரை அங்கு ஆண்டவர் மதுரமாக அங்கே மாற்றினார். யாத்திராகம் 16ஆம் அதிகாரம் வானத்திலிருந்து மன்னாவை கர்த்தர் கொடுத்தார். யாத்திராகம் 17ஆம் அதிகாரம் கண்மலையிலிருந்து ஆண்டவர் தண்ணீரை புறப்பட பண்ணினார். யாத்திராகம் 19 இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலையிடத்திலே வந்து சேர்ந்தார்கள். இப்போதான் இந்த சீனாய் மலைக்கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க.
அதுக்கு பிறகு மோசேயுடைய வாழ்க்கையில் ஏற்றமும் இறக்கமும் காணப்பட்டது. குறிப்பாக சீனாய் மலையில் ஏறுவதும் இறங்குவதுமாக மோசேயுடைய அங்கே நாட்கள் கடந்து போகிறது. ஆனால் ஒரு பயணம் மிக நீளமாக இருந்தது. ஒரு முறை அவன் போயிட்டான் சீனாய் மலையில், இன்னும் அவன் திரும்பி வரல. அது குறித்து அந்த காலையில் நான் பார்க்க வரோம். யாத்திரம் 32ஆம் அதிகாரம் 32 32ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் பார்க்கலாம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது, மோசே சீனாய் மலையிலே போய் 40 நாள் ஆனது, இன்னும் அவன் வரல. மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியும். ஆதலால் நீ எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். என்ன பாருங்க, மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதம் ஆயிற்று. ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் டிலே, ரொம்ப தாமதமானது. ஒரு பைபிள் ஸ்காலர் சொல்கிறார், டிலே தாமதம் என்றால் என்ன? டிலே கேன் பி, போடுங்க கொஞ்சம் ப்ளீஸ். டிலே கேன் பி as much as part of God's will and his final answer. தாமதங்களும் ஆண்டவரின் இறுதி பதிவு போலவே அவருடைய சித்தத்திற்கு ஒரு பகுதியாக இருக்கக்கூடும். தாமதமாக இருக்கிறதுனால் அது நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி இல்லை. ஆண்டவர் தாமதிக்கிறார் என்றால் தாமதமாக நடப்பதாக இருப்பதால் நடக்க முடியாது இருக்குமானால் அது தேவனுடைய சித்தத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் என்று நமக்கு வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனால் தாமதங்கள் ஆண்டவர் இறுதியின் பதிவை போலவே அவருடைய சித்தத்தின் ஒரு பகுதியாக அது வேறு இருக்கலாம். இப்போது நாமெல்லாம் சென்னை விட்டு போனால் இந்த பக்கம் மகாபலிபுரம் போகிற இடத்துல ஈசிஆர் ரோடு, அதுதான் ஒரு பெரிய ரோடு சென்னையில். இந்த பக்கமாக பெங்களூரில் போகும்போது அங்கே சில பெரிய ரோடை பார்க்கலாம். ஆனால் வெளிநாட்டில் போகும்போது, குறிப்பாக அமெரிக்காவில் பார்க்கும்போது, சிகாகோவில் பார்க்கும்போது 10 வழி சாலை. இந்த பக்கம் 5 வழி போகும், இந்த பக்கம் 5 வண்டி வரும். 5 பக்கமாக 5 லேனில் வண்டிகள் வரும். இந்த பக்கமாக 5 லைனில் வண்டிகள் போகும். ஒவ்வொரு வண்டியும் அது மோட்டர்வே, நாமெல்லாம் ஹைவேஸ் சொல்கிறோம், அது மோட்டர்வே. ஒவ்வொரு வண்டியும் குறைந்தது 100 மைல் வேகத்தில் போகும். 100 மைல் சொன்னால் நம்முடைய கிலோமீட்டரில் 120 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த கார் போகும். 120 கிலோமீட்டரில் அந்த கார்கள் போனால் தான் அங்கே டிராஃபிக் ஜாம் ஆகாமல் கார்கள் போகும். குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கிற மோட்டர்வேல. லண்டனில் அது ஃப்ரீவே. லண்டனில் 5 வழி சாலை இருக்கிறது, 4 வழி சாலை. இந்த பக்கம் 4 வண்டி போகும், அந்த பக்கம் 4 வரும். இப்படி போகும்போது சில நேரத்தில் ஒரு 2 இங்கே இப்போது நாம் எக்மோரில் இருக்கிறோம், கோயம்பேடு கிட்ட டிராஃபிக் ஜாம் ஆகுறது. அப்போது ஆகும்போது அங்கே ஒரு பெரிய பில் போர்டு போடுவாங்க. வழியிலே பெரிய பில் போர்டு இருக்கும். அந்த பில் போர்டு, அது பேர் நாம் அட்வர்டைஸ் சொல்கிறோம் ஆங்கிலத்தில். என்ன பில் போர்டு என்ன சொல்லுவாங்க? எக்ஸ்பெக்ட் டிலே. நீ போகிற பயணத்தில் நிச்சயமாக தாமதமாக போகிறதுன்னு என்ன செய்வாங்க, அந்த பில் போர்டில் இப்படி ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு முறை அவங்க போடுவாங்க. இதை பார்த்த உடனே டிரைவங்க தெரிஞ்சுவாங்க, சரி நாம் போகிற வேகத்தை நாம் குறைக்கணும். போது 100 மைல் வேகத்தில் போகிற காலம் 80 மைல் வேகத்தில் அது குறைந்து போகும். தாமதமாவதனால அவங்க போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர முடியாதுன்ற அர்த்தம் கிடையாது. தாமதமாவதனாலே தாங்கள் போய் சேர வேண்டிய இடத்துல கொஞ்சம் தாமதமாக வேண்டிய நாங்கள் முன்கூட்டியே அவங்க எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இந்த பில் போர்டு மாதிரி தான் நாம் சொல்லியிருக்கோம், டிஜிட்டல் ஸ்க்ரீன். நம்முடைய வாழ்க்கையில் எப்போது அங்கு மோசே வர தாமதமானது என்று நாம் வாசிக்கிறோம், டிலே. அங்கு தாமதமான உடனே ஜனங்க என்ன செய்கிறாங்க, அப்போது ஆரோனிடத்தில் கூட்டம் கூடினாங்க. மோசையோடு கூட இருக்கிற சகோதரர் ஆரோன்கிட்ட கூட்டம் கூடினாங்க. கூட்டம் கூடி செய்கிறாங்க, அவன்கிட்ட என்ன சொல்கிறாங்க, ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்தீங்க. ஆரோன் ஒரு சிறந்த தலைவர் அல்ல, ஒரு வீக் லீடர், பலவீனமான ஒரு தலைவன். மோசே ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தலைவன். ஆரோன் ரொம்ப வீக்கான ஒரு தலைவன். இன்னொரு பைபிள் ஸ்காலர் சொல்றார், குட் லீடர்ஸ்
is more than drawing a crowd. It includes the strength to sometimes say no. சிறந்த தலைமை என்பது மக்களை கூட்டுவதை விட மேலானது. சிறந்த தலைவர் யார்? அநேக ஜனங்களை கூட்டுவதனாலே ஒரு சிறந்த தலைவராய் மாற முடியாது. சில சமயங்களே இல்லை என்று சொல்லும் வலிமை அந்த தலைவருக்கு வேணும். இது சரியில்லை, செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்கிற அந்த தைரியம் அந்த தலைவருக்கு வர வேண்டும். அதனால் நோ என்று சொல்லணும். ஒரு குடும்ப தலைவனாக இருந்தாலும் கூட குடும்பத்திலே இந்த காரியம் சரியில்லை, இது இது சரியில்லாத ஒரு காரியம், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், அப்படி இருக்கமானால் காம்ப்ரமைஸ் அந்த காரியத்தில் குடும்ப தலைவன் என்ன செய்யணும்? இல்லை என்று நோ என்று சொன்னால்தான் அந்த குடும்பத்துக்கு அவன் சிறந்த தலைவனாக இருப்பான். மோசே ஒரு சிறந்த தலைவன். ஆரோன் அப்படி இல்லை, வீக் லீடர்னு அவனை குறித்து இந்த பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க. இங்கு என்ன செய்யறாங்க? ஜனங்கள்லாம் என்ன செய்யறாங்க? கூட்டம் கூடுறாங்க. ஒரு 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 தலைவன் பின்னாலே அதிகமான கூட்டம் போவதனாலே அவன் சிறந்த தலைவன் அல்ல. ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஒரு தலைவன் பின்னால் அதிகமான கூட்டம் போவதனால அவன் சிறந்த தலைவனர். அந்த தலைவனானவன் முடிவெடுக்க நேரத்தில் முடிவெடுக்கணும், தான் தலைவன். ஆரோன் அப்படி இல்லை. ஆரோன் என்ன செய்கிறாங்க? ஜனங்க கூட்டம் கூடுறாங்க. கூட்டம் கூட்டி சொல்கிறாங்க. இப்போது பாருங்க, ஒரு வலிமையான தலைவன் நேசுவான் ஒருமித்த கருத்தை தேடுவதில்லை, அவர்கள் அதை உருவாக்குறார்கள். ஒரு தலைவன் என்றால் என்ன? 10 பேர் சொல்லுவதை கேட்டு ஆமான்னு சொல்றவன் தலைவன் கிடையாது. ஒரு தலைவன் என்பது ஒருமித்த கருத்தெடுக்கிறவன். அவனோடு கூட ஆண்டவர் பேசும்போது ஆண்டவர் பேசுகிற தைரியமாக சொல்லணும். மோசேயை எல்லாரையும் கேட்டு அவன் பதில் சொல்றவன் அல்ல. மோசே ஆண்டவர் சொல்வதை கேட்டு பதில் சொல்றவனா இருந்தால் தான் மோசே சிறந்த தலைவனாய் அவன் இருந்தான். ஆமென். புரியுது உங்களுக்கு? ஆமென் சொல்லலாமா? அல்ல சொல்லலாமா? பாருங்க, ஜனங்க என்ன சொல்றாங்க? இந்த இந்த நான் இப்போது இந்த இந்த வசனம் தான் படிக்கும்போது இப்போது தமிழ் ரொம்ப பழைய காலத்து தமிழில் தான் படிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? இந்த தமிழில் நீங்கள் வீட்டில் பேசி பாருங்க, யாருக்கும் புரியாது. இது ரொம்ப பழைய தமிழ். இப்போது ஏன் ஆங்கிலத்துக்குள்ளே நான் போகிறோம் சொன்னால், இப்போது ஆங்கிலத்துக்குள்ளே ஏன் போகிறோம் சொன்னால், ஆங்கில டிரான்ஸ்லேஷனாக 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு புதிய டிரான்ஸ்லேஷன் கொண்டு வர்றாங்க. புதிய முறையில் எப்படி ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி சொன்ன அந்த கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பழைய 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 ஆதியிலே படித்த அதே காரியங்களை சொல்லும்போது ஜனங்களுக்கு புரியல. இப்போது கூட நாம் பார்க்குறது நியூ கிங் ஜேம்ஸ் பைபிள். கிங் ஜேம்ஸ் பைபிள் இருக்குது. அதை படித்தா எனக்கு புரியும். ஏன்னு சொன்னால் அதில் ரொம்ப அதெல்லாம் பேசுவது படிப்பதெல்லாம் ரொம்ப கஷ்டமானவர் இருக்கா. இப்போது யதார்த்தமாக இந்த பைபிளில் எப்படி மோசே ஆண்டவரோடு கூட பேசியிருப்பார், அதுதான் இந்த காலையில் நான் பார்க்க போகிறோம். எப்படி ஆரோன் பேசியிருப்பார், ஆண்டவரோடு கூட மோசேயும் ஆரோனும் பேசும்போது நல்ல ஒரு இலக்கணத்தோடு பேசலை, ஆண்டவரோடு கூட யதார்த்தமாக பேசலாங்க. யதார்த்தமாக எப்படி பேசியிருப்பாங்க என்பதுதான் இந்த காலையிலே நான் பார்க்க போகிறோம். அப்போது ஜனங்கள் சொன்னாங்க, ஆரோனை நோக்கி, அவனிடத்திலே கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ. என்ன சொல்கிறாங்க? அந்த மோசே. சொல்லுங்கள், என்ன இது? அந்த மோசே ஒரு சரித்திர புருஷன். அவனை சாதாரணமாக கொண்டு வந்துட்டாங்க. அந்த மோசே சில நேரத்தில் கூட வீட்டில் போகும்போது நான் கேட்பேன், அம்மா உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே? அது எங்கேயோ போயிருக்குது. புரியுது உங்களுக்கு? அது எங்கேயோ போயிருக்கு. அதே போல தான் சொல்கிறாங்க, அந்த மோசே அவன் ஒரு பெரிய ஒரு சரித்திர புருஷன். யதார்த்தமாக சாதாரணமாக சொல்கிறாங்க, அந்த மோசேக்கு என்ன ஆயிடுச்சு. ஆமென். இத்தனை ஆண்டுகளாக அந்த ஜனங்களை நடத்தி வர்றான். அப்படி நடத்தி வருகிற அந்த மோசேக்கு என்ன பார்க்குறோம்? அந்த ஜனங்கள் கொடுக்குற காரியங்களை பார்க்குறோம். அந்த மோசே, ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் திஸ் மோசஸ். அவனுக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்று ஜனங்கள் சொல்கிறாங்க. அவன் இருக்கிறானா செத்தானா தெரியல. மலைக்கு போனவன் இன்னும் ஆள் வரல. 40 நாள் ஆக போகிறது, இன்னும் ஆள் வரல. அந்த மோசேக்கு என்ன ஆனது எங்களுக்கு என்ன செய்கிறாங்க தெரியவில்லை. ஜனங்க என்ன செய்கிறாங்க? முறுமுறுக்காங்க. பாருங்கள், எத்தனை சீக்கிரத்தில் ஜனங்கள் மோசையை மறந்து போனாங்க. ஆமென். அல்லேலூயா. அங்கே எகிப்து தேசத்தில் 10 வாதைகளை கொண்டு வந்தான். அவன் தான் ஆண்டவருமாக 10 வாதைகளை கொண்டு வந்து பார்வோனிடத்திலிருந்து ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்தான். வருகிற வழியில் சிவந்த சமுத்திரம், அதை அவன் கடந்தான். வருகிற வழியில் ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. போது கண்மலையில் தண்ணீர் வந்தது.
வருகிற இடத்துல ஜனங்களுக்கு சாப்பாடு இல்லை, வானத்தில் மண்ணவை கொண்டு வந்தான். வருகிற இடத்துல ஜனங்க என்ன செய்தாங்க, கறி கேட்டாங்க, ஜனங்களுக்கு காடை கொண்டு வந்தான். அப்படிப்பட்ட மோசையை ஜனங்க சீக்கிரத்தில் மறந்து போனாங்க. ஆமென். அதே போல தான் ஜனங்கள் உங்களை சீக்கிரத்தில் மறந்து போவாங்க. சொல்லுங்கள் பக்கத்தில், ஜனங்க உங்க ஒருத்தரை மட்டும் சொல்லுங்கள், ஜனங்க உங்களை சீக்கிரத்தில் மறந்து போவாங்க. ரொம்ப சீக்கிரம் மறந்துட்டாங்க. அந்த மோசே அவனுக்கு என்ன ஆச்சு தெரியல. வாழ்க்கை ஒரு யதார்த்தமான ஒரு பயன். அதுதான் அந்த காலையில் நான் பார்க்குறோம். இவ்வளவு அந்த ஜனங்களுக்காக தேவனோடு கூட போராடி ஜெபம் பண்ணி உபவாசித்து அந்த ஜனங்களை வழிநடத்தி வந்த இந்த 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 மோசே ஒரு பெரிய ஒரு சரித்திர புருஷன். அவனை சாதாரணமாக சொல்லிட்டாங்க. அந்த மோசைக்கு என்ன ஆயிட்டோ எங்களுக்கு தெரியவில்லைன்னு சொன்னாங்க. இங்கே 6 இடத்துல கூட்டம் கூட்டினதாக வேதம் நமக்கு கூறுகிறது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு முன் செல்ல எங்களுக்காக ஒரு தெய்வத்தை நீங்கள் உண்டு பண்ண வேண்டும் என்று என்ன செய்கிறாங்க, அவங்க 6 இடத்துல அவங்க சொல்வதாக நமக்கு வேதம் கூறுகிறது. சீக்கிரம் முடிவெடுக்கிறாங்க. Whenever we too quickly blame others, we limit our ability to examine ourselves and forfeit opportunities for our growth. நாம் மற்றவர்கள் மீது விரைவாக குற்றம் சாட்டும் போதெல்லாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும் திறனை குறைத்து கொள்வதோடு வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை நாம் இழந்து போகிறோம். ஒருத்தரை உடனே குற்றம் சாட்டக்கூடாது. மற்றவர்கள் மீது விரைவாக நாம் குற்றம் சாட்டும் போதெல்லாம் என்ன செய்கிறோம், நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும் திறனை நாம் குறைத்து கொள்வதோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை நாம் இழந்து போகிறோம். இப்போது மோசே வரல என்ன செய்றாங்க, குற்றம் சொல்றாங்க. அந்த மோசேக்கு என்ன ஆயிட்டு தெரியல, அவன் போனா இன்னும் தெரியல. என்ன செய்றாங்க, மோசே மேலே செய்றாங்க ஜனங்கள் குற்றம் சாட்டுவதாக வேதம் கூறுகிறது. அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா, அல்லே சொல்லாமா. இப்படியாக என்ன செய்றாங்க, எங்களுக்காக என்ன சொல்றாங்க, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். இன்னும் பழைய பழக்கம் அந்த ஜனங்களுக்கு மாறல. என்ன பழைய பழக்கம், எகிப்தில் பலவிதமான விக்கிர வழிபாடுக்குள்ளே இருந்த அந்த ஜனங்களுக்கு அந்த பழக்கத்தை விட்டு இன்னும் வர முடியல. இப்போது மோசே வர தாமதமாயிற்று. இது வரைக்கும் ஆண்டவர் அந்த ஜனங்களை வார்த்தை மூலமாக நடத்தினார். அந்த ஜனங்களை என்ன செய்தார், ஒவ்வொரு நாளும் தேவன் கிருபையாக நடத்தினார். இப்போது ஜனங்கள் என்ன சொல்லாங்க, ஆரோனை பார்த்து, இப்போது மோசேக்கு தெரியல, வரமாட்டான்னு தெரியல, அதனால் எங்களுக்கு முன் செல்லும்படியாக நீ தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ண வேண்டும்னு சொல்கிறாங்க. ஆமென். அவங்க முடிவெடுக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் நடத்த வேண்டும் என்று நாம் முடிவெடுத்தால் ஆண்டவர் நம்மோடு கூட நடந்து வர மாட்டார். ஆமென், அல்லேலூயா. நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும், என்னால் முடியும், சாதிக்க முடியும் என்று நாம் நிற்போமானால் அப்போது ஆண்டவர் நம் பக்கத்திலே அவர் நிற்க மாட்டார். அல்லேலூயா. பாட்டு பாடுறாங்க, மியூசிக் வாசிக்கிறாங்க, நடனம் ஆடுறாங்க. பாட்டு பாடுறாங்க, மியூசிக் வாசிக்கிறாங்க, நடனம் ஆடுறாங்க. அவங்க முன்பு பாடினது போல பாடலை, முன்பு ஆடினது போல அவங்க ஆடலை. இப்போது இசை இரைச்சலாய் மாறினது, நடனம் கூத்தாய் மாறினது. இப்போது அவங்க ஆராதிக்கிற அந்த 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 துணியானது அது வேறு விதமாக இருக்கிறத அந்த சத்தத்தை செய்கிறாங்க. மோசே அங்கே இருக்கிற ஆராதனை அலங்கோலமாய் அங்கே மாறினது. கீழே இறங்கி வரான். அங்கே மோசையோடு கூட ஆண்டவர் பேசி அவனுக்கு 10 கட்டளை கொடுத்துருக்கிறா. என்ன பாருங்க, சுருக்கமாக கொண்டு வரலாம். கீழேருந்து வரான். வரும்போது இப்போது நான் சொன்ன வண்ணமாக இசை இரைச்சலாய் மாறிட்டு, நடனம் கூத்தாக மாறினது, ஆராதனை அலங்கோலமாக இருக்கிறது. கீழே வரான். வந்த கோபத்தில் ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளை கீழே போட்டு உடைக்கிறான். கோபம் வந்துடுச்சவன். உடைத்த உடனே அந்த நேரத்தில் ஆண்டவர் கோபப்படுறார். ஒரே நேரத்தில் 3000 ஜனங்கள் செத்து போனார்கள். ஆமென், அல்லேலூயா. எந்த ஜனங்களுக்காக மேலே போனானோ அவன் தாமதமாய் வந்ததனாலே என்ன செய்கிறாங்க, ஜனங்கள் இப்படி தாறுமாறாக கெட்டு போனதாக வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. யாத்ரா 32:28 32:28 பார்க்கலாம்.
அந்த நாளிலே ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள் என்று வாசிக்கிறோம். 3000 பேர் செத்து போனாங்க. இப்படியாக இந்த பயணம் அப்போது ஆரம்பிக்கிறது. சரி, ஒரு பெரிய நீண்ட ஸ்டோரி. 33க்கு போயிடலாம். 33ஆம் அதிகாரம் முதல் வசனம். 33 முதல் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள் என்று சொன்னார். ஆமேன். என்ன பாருங்க, எவ்வளவோ ஜனங்க சேர்ந்துட்டாங்க, தாறுமாறாக இருக்கிறாங்க, கர்த்தருக்கு விரோதமாக ஒரு சிலையை செய்துட்டாங்க. ஆனால் கூட பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். ஆமேன். 3000 பேர் இல்லை, குறைந்தது அங்கே இருக்கிற 5 லட்சம் ஜனங்களை ஆண்டவர் அழித்திருக்க வேண்டும். ஆனால் கூட 3000 பேர் செத்து போனாங்க. சொல்கிறார், நான் பாலும் தேன் ஓடுகிற தேசத்தில் உங்களை நான் கொண்டு போவேன், நீங்கள் புறப்பட்டு போங்கள்னு சொன்னாங்க. அப்போது தேவன் மோசேக்கு அவர் சொல்கிறார். ஆமேன். அல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கை பயணத்திலும் தடுமாற்றங்கள் வரும். அப்படிலாம் தடுமாற்றம்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் நினைக்க வேண்டிய காரியம் என்ன? மோசே என்ன நினைக்கிறான்? என்ன பாருங்க, மோசே என்ன நினைக்கிறான்? இதுவரைக்கும் என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்த நல்லவராக இருப்பார். ஜனங்கள் எடுக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க? இதுவரைக்கும் எங்களை நடத்த வந்த ஆண்டவர் இப்போது காணும், இனி எங்களை நடத்த எங்களுக்கு ஒரு புதிய ஆண்டவர் தேவைன்னு செய்கிறாங்க. ஜனங்கள் ஒரு புதிய தெய்வத்தை அவங்க என்ன செய்தாங்க? அவங்க வழிபட்டதாக வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. ஆமென். அப்போது தேவன் மோசேயோடு கூட சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போகணும்னு சொல்கிறார். சொல்லிட்டு அடுத்த வசனம், நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பதாக அனுப்பி கானானியரையும் எபேசியரையும் ஏத்தியரையும் பெரிசியரையும் எபேசியரையும் துரத்தி விடுன்றார். நீங்கள் போகிற பயணத்தில் கானா ஊரில் எதிரி வரப்போகிறான், எம்மோரியர் வரப்போகிறாங்க, ஏத்தியர் வரப்போகிறாங்க, பெரிசியர் வரப்போகிறாங்க, ஏவர் போகிறாங்க. இப்படியெல்லாம் எதிரியெல்லாம் வரும்போது அந்த எதிரிகளோடு கூட நீங்கள் சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது, நான் அவர்களை துரத்தி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமேன். என்ன பாருங்க, ஆண்டு சொல்கிறார், நான் ரொம்ப பேர் இல்லை சார், நான் ஒரு தூதனை அனுப்புவேன். ஆமேன். நான் ஒரு தூதனை அனுப்புவேன், அவன் வருகிற எதிரி எல்லாவற்றையும் துரத்துவான் என்று ஆண்டவர் மோசேக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்ல வரார்? நீங்கள் பக்கவாட்டில் நீங்கள் சைட் வேஸில் போனால் கூட நான் உங்களை கைவிட மாட்டேன், என்ன நான் சொன்ன அந்த கானான் தேசத்துக்கு உன்னை நான் கொண்டு போவேன் என்று ஆண்டவர் மோசேக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமென். நான் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் சில நேரத்தில் சைட் வேஸில் போகிறோம், பக்கவாட்டில் போகிறோம், ஆண்டவரை மறந்து போகிறோம், ஜெபம் பண்ண மறந்து போகிறோம், அவரை தேட மறந்து போகிறோம், ஆலயத்துக்கு மறந்து போகிறோம். அப்படி நாம் ஆண்டவரை விட்டு நாம் சைட் வேஸில் பக்கவாட்டிலே போனால் கூட ஆண்டவர் நம்மை மறக்காதவர் என்று ஒவ்வொரு முறையும் தேவன் நமக்கு நினைவூட்டுகிறார். அல்லேலூயா. அதே போல் மோசேக்கு சொல்கிறார், நீங்கள் சைட் வேஸில் நீங்கள் பக்கவாட்டிலே போனால் கூட நான் உன்னை கைவிட மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன், பாலும் தேன் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு என்ன செய்வேன், உங்களே நான் அழைத்து போன்று தேவன் அந்த ஜனங்களுக்கு ப்ராமிஸ் வாக்குறுதியை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் sins always make life harder than it needs to be. நமது பாவங்கள் எப்போதும் வாழ்க்கையை தேவையற்ற வகையிலே கடினமாக்குறது. இந்த ஜனங்களுடைய பாவம் என்ன? அந்த ஜனங்களை விக்கிர ஆராதனை செய்கிறாங்க. அந்த விக்கிர ஆராதனை செய்கிறது அவங்க போக வேண்டிய அந்த பயணத்துக்கு பலவிதமான இடத்துல அது கடினமாய் போனதாக வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. ஆமென். இப்படி ஆண்டவரும் மோசேயும் அங்கு பேசுகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த பைபிள் பேசினது போல் அவங்க அப்படி இலக்கணத்தோடு பேசியிருக்க மாட்டாங்க. ஒரு மனிதர் ஒரு நண்பனோடு பேசுவது போல ஆண்டவர் மோசேயோடு கூட அவர் பேசினார். ஆமென். இருக்கிறீங்களா? ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலமாக்காதபடி நான் உங்கள் நடுவிலே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்றார்? நான் வழியிலே உங்களை நிர்மூலமாக்காதபடி நான் உங்கள் நடுவிலே செல்ல மாட்டேன் என்றார். அப்படி அவர் சொல்லலாமா? அவர் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? ஆங்கிலம் சொல்கிறாங்க, அவர் ஆம்னி பிரசன்ட். ஆம்னி பிரசன்ட் என்றால் என்ன? அவர் எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார். ஆமென்.
இன்னொரு இடத்துல பார்க்குறோம், மேனிஃபெஸ்ட் பிரசன்ஸ் என்றால் என்ன? வெளிப்படையான பிரசனம். சில இடத்துல என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் முகமுகமாக பேசுகிறார். சில இடத்துல அவர் இருப்ப தெரியாது, அவர் எங்கும் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிற ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களோடு கூட வர முடியாது என்று சொல்லுகிறார். ஆண்டவரை உணர முடியும், இல்லை ஆண்டவரை என்ன செய்யலாம், அனுபவத்தின் மூலமாக உணரலாம் என்று வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. என்ன சொல்ல வரார் ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு? நான் உங்கள் நடுவில் வந்தால் எப்படி இருப்பேன்? அக்னியாய் தான் வருவேன். அப்படி அக்னியாய் வரும்போது உங்களை நான் அழித்து விடுவேன். இன்னொரு பைபிள் சொல்றார், ஐ வில் நாக் யூ அவுட், உங்களை நாக் அவுட் செய்வேன் என்று ஒரு புதிய டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. ஒரு புதிய பைபிள் சொல்றது, ஐ வில் நாக் யூ அவுட், உங்களை நாக் அவுட் செய்வேன். நான் அக்னியாய் உங்களோடு கூட நான் வரும்போது எப்படி அக்னியாக தான் வருவேன். அக்னியாய் வரும்போது நீங்கள் தவறு செய்யும் போது என்ன செய்ய, உங்களை நிர்மூலமாக்குவேன். அதனாலே நான் உங்களோடு கூட வரவில்லை என்று அப்போது ஆண்டவர் அங்கே மோசேயோடு கூட சொல்கிறார். இதுதான் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார். சங்கீதம் 51:11, சங்கீதம் 51:11, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியினிடத்திலே எடுத்துக்கொள்ளாமல் இரும். உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகம் மட்டும் நம்மோடு கூட நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் வராமல் போனால் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் தொடர முடியாது, வாழ்க்கை பயணத்தை முடிக்க முடியாது. இப்போது ஆண்டவர் சொல்கிறார் மோசேயை பார்த்து, இப்போது நான் உங்களோடு கூட நான் வரமாட்டேன் என்று. அப்போது மோசேயோடு கூட தேவன் சொல்கிற இந்த காரியத்தை நான் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமாம் சொல்லாமா? அல்ல சொல்லாமா? நாம் யோசிக்கிறோம் அவர் அன்பு இல்லாதவரா? அவர் அன்பு இல்லாதவர் அல்ல, அவர் அன்பான தெய்வம் தான், அன்பு நிறைந்தவர். ஆனால் கூட இந்த ஜனங்கள் செய்கிற காரியங்களை அவர் பார்க்க முடியாதுபடி செய்கிறாங்க. சொல்கிறார், இப்போது நான் உங்களோடு கூட வரமாட்டேன் சொல்கிறார். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆமேன். அல்லேலூயா. பாருங்கள், தேவனால் அழைத்து வரப்பட்ட, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட, வாக்கு கொடுக்கப்பட்ட, வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்ட ஜனங்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, ஆங்கிலத்தில் வாங்க ஸ்டிஃப் நெக் பீப்புள், வணங்கா கழுத்த ஜனங்கள். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் உன்னை என்னை மகனாக மகளாக அழைத்திருக்கிறார், அழைத்து கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய நோக்கத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்க்கை பயணத்தில் நாம் இப்படி இந்த ஜனங்களைப் போல வணங்கா கழுத்தில் ஜனங்களாய் நாம் விருப்பமானால் எப்படி ஆண்டவர் நம்மை நடத்த முடியும்? தேவன் சொல்கிற அனைத்து காரியங்களுக்கு தேவனுக்கு கீழ்ப்பணிந்து நடக்கிற மகனாய் மகளாய் நம்ம இருந்தால் அப்போது தேவன் நம்மை அங்கே நடத்துவார் தேவன் சொல்கிறார். அல்லேலூயா. சொல்கிறார், நீங்கள் வணங்கா கழுத்தில் ஜனங்கள்ட்டு ஆண்டவர் அந்த ஜனங்களோடு கூட மோசேயோடு சொல்கிறார். அடுத்த வசனம் 33:4, துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டு கொள்ளாமல் துக்கித்து கொண்டிருந்தார்கள். துக்கமான இந்த செய்தியை கேட்டாங்க. ஆங்கிலத்தில் வாசிக்கணும் பேட் நியூஸ். இது துக்கமான செய்தி தான். ஆண்டவர் நம்மோடு கூட வராமல் போனால் அது துக்கமான செய்தி தான். தேவ பிரசனம் நம்மோடு கூட இல்லாமல் போனால் அது ரொம்ப துக்கமான பேட் நியூஸ் தான். ஒரு ஆண்டவர் சொல்கிறார் இந்த ஜனங்களை பார்த்து என்ன சொல்கிறார், இது என்ன செய்கிறாங்க, இப்போது ஒரு துக்கமான ஒரு நிகழ்ச்சி நிகழ்வு. இப்போது அந்த ஜனங்களுக்கு உள்ளத்தில் மட்டும் கவலை இல்லை. இப்போது வசனம் சொல்லுகிறது, துக்கமான இந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்களுடைய ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கிட்டு கொண்டுதாங்க. அவங்க காதில் கழுத்தில் போட்டிருக்கிற நகையெல்லாம் கழட்டி வச்சாங்க. சொன்னால் உள்ளும் துக்கமாக இருக்கிறாங்க, வெளியிலும் துக்கமாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டதான ஒரு பெரிய கவலை அந்த ஜனங்களுக்குள்ளே வந்ததை நாம் அங்கு பார்க்குறோம். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமாம் சொல்லாமா? கரங்களை தட்டி கத்திர சத்திரம் பண்ணலாமா? இப்போது ஒரு சீனாய் மலை, மறக்காதீங்க இது நடக்கிற எந்த இடம் இது? சீனாய் மலை. சீனாய் மலையை சுற்றி அநேக விதமான கூடாரங்கள், எல்லா ஜனங்களும் இரவில் தங்கியிருக்கு, அது கூடாரம் போட்டிருக்கிறாங்க. ஏன் சொன்னால் மோசே போய் 40 நாள் ஆனது, இன்னும் வரல. ஒவ்வொரு நாளும் அந்த 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 இடத்தெல்லாம் பார்க்கும்போது இரவில் குளிர் ரொம்ப கீழே இருக்கும். அதாவது மைனஸில் போகும், இல்லை 10 டிகிரி இருக்கும். காலையில் பார்க்கும்போது வெயிலானது நம்முடைய வெயிலை காட்டிலும் 30, 35, 40 இருக்கும். காலையில் அதிகமான வெயில் இருக்கும், இரவில் அதிகமான குளிர் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஜனங்கள் தங்கத்தக்கதாக செய்வாங்க. ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பத்துக்கான அந்த கூடாரத்தை அவர்கள் அமைத்து கொண்டார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமாம் சொல்லாமா?
உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பிழைக்க வேண்டுமானால், உங்கள் குடும்பம் வெற்றி வாழ்க்கைக்குள்ளே போக வேண்டுமானால், ஒவ்வொரு சீனும் இப்படிப்பட்டதான ஒரு ஆவிக்குரிய ஒரு டென்ட், ஒரு கூடாரத்துக்குள்ளே இருந்தால் தான் நாம் பிழைக்க முடியும் வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. எல்லாரும் டென்ட் போட்டிருக்கிறாங்க. மோசையும் தனக்காக ஒரு கூடாரத்தை என்ன செய்யலாம் போட்டு அந்த இடத்துல அவன் காத்திருக்கிறான் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்குறோம். அப்படி போகும்போது 7ஆம் வசனத்து வரலாம். 7ஆம் வசனம், 7ஆம் வசனத்துக்கு நான் வரலாம். 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறமே தூரத்தில் போட்டு அதற்கு ஆசாரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடுகிற யாவரும் பாளையத்துக்கு புறமான ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போனார்கள். என்ன பாரு, மோசே அவன் போட்டிருந்த டென்ட்டெல்லாம் கட்டிட்டான். கழட்டி என்ன சொல்கிறான்? வசனம் சொல்லுகிறது, அந்த பாளையத்துக்கு புறமே தூரமாக போனான். ஆங்கிறத வாசிக்கிறோம். ஃபார், ஜனங்கள் இருக்கிற இடத்தை விட்டு அந்த டென்ட்டை என்னச்சுன்னா கொஞ்சம் தூரமாக போய் அவன் அங்கே அந்த கூடாரத்தை போடுறான். அந்த கூடாரத்தை போட்ட உடனே அந்த ஆசாரிப்பு கூடாரம் என்று அதுக்கு பேர் வைக்கிறான். ஆமேன். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம் நாம் ஆழமாக நாம் போகலாம். நீங்கள் ஆண்டவரோடு கூட பேச வேண்டுமானால், ஆண்டவர் உங்களோடு கூட பேச வேண்டுமானால், நீங்கள் சில இடத்தை விட்டு நீங்கள் தூரமாக நீங்கள் கடந்து போனால்தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஆமேன். பலவீனமான ஆளோடு, அவிசுவாசமான ஆளோடு, இல்லை பொய்யான தகவலோடு, விஷமான வார்த்தைகளை பேசுகிற அந்த நபரோடு கூட நாம் இருப்போமானால் அப்போது தேவன் அங்கு உங்களோடு கூட பேச மாட்டார். அந்த ஜனங்களை விட்டு நீங்கள் தூரமாய் உங்கள் டென்ட், உங்கள் கூடாரத்தை நீங்கள் அமைத்து கொண்டால்தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேச அவர் பிரயாசப்படுவார். அல்லேலூயா. இப்போது மோசே என்ன பார்க்குறோம்? தன்னுடைய கூடாரத்தை தூரமாக அங்கே என்ன செய்தான், அங்கே கொண்டு போய் அந்த டென்ட்டை அந்த போட்டுட்டு என்ன சொல்கிறான்? இது என்ன சொல்கிறார்? இங்கே என்ன சொல்கிறார் மோசே? இது தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரம் என்று அதுக்கு பேர் வைக்கிறான். ஆமென். அல்லேலூயா. மோசே என்ன சொல்கிறாங்க? இது வரைக்கும் இந்த கூடாரத்துக்குள்ளே என்ன பாருங்கள், நான் இருந்தேன், இனிமேல் என் ஆண்டவர் என் வீட்டுக்குள்ளே இருக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம் சொல்லுவோமா? இது வரைக்கும் நான் இந்த டென்ட்டுக்குள்ளே இருந்தேன், இப்போது இந்த டென்ட்டுக்குள்ளே என் தேவன் வரப்போகிறார் என்று அந்த கூடாரத்துக்கு ஆசாரிப்பு கூடாரத்துக்கு தேவன் அந்த ஆசாரிப்பு கூடாரத்து மோசே பேர் வைக்கிறான். ஆமேன். அல்லேலூயா. இது வரைக்கும் வெளியிலே இருந்த தெய்வம் இப்போது எனக்குள்ளே வாசமாக இருக்க போகுது. ஆமேன். முன்னே நாம் தூரமாக இருந்தோம், அப்போது ஆண்டவர் தூரமாக இருந்தார். நாம் அவரை தேடி வந்தோம், இப்போது ஆண்டவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமேன். இப்படி அந்த கூடாரத்துக்கு என்ன செய்கிறாங்க? அவன் பேர் வைப்பதாக வேதம் கூறுகிறது. ஆமேன். அதனால் நீங்கள் தேவனோடு பேச வேண்டுமானால் நீங்கள் ஜனங்களை விட்டு கொஞ்சம் தூரமாக போகணும். வீண் வார்த்தை, பரிகாசமான வார்த்தை, அந்த வார்த்தைகளை பேசுகிற ஜனங்களை விட்டு நீங்கள் தூரமாக போகணும். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், ஃபார் ஃப்ரம் கேம்ப், புறம்பே தூரமாய் போனான். ரொம்ப தூரமாக அந்த டென்ட்டை அவன் போட்டான் என்று வேதம் கூறுகிறது. எரேமியா 29:19 அங்கே சொல்கிறார், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீரானால் என்னை தேடுகளை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா. முழு இருதயத்தோடு கூட ஆண்டவரை தேடணும். இந்த ஜனங்கள் ஆண்டவரை அப்படி தேடல, ஆனால் கூட மோசே முழு இருதயத்தோடு கூட ஆண்டவரை தேடணும். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் முழு இருதயத்தோடு கூட தேவனை தேடுகிற மகனாய் மகளாய் இருப்பீரானால் அப்போது ஆண்டவரை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் என்ன செய்றாங்க? இப்போது என்ன செய்றாங்க? வசனம் நமக்கு சொல்லுகிறது என்ன செய்றாங்க? கர்த்தரை தேடுகிற யாவரும் பாளையத்துக்கு புறமான ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். கட்டாயம் அல்ல இந்த கூடாரத்துக்குள்ள எல்லாரும் வரணும், இந்த கூடார வாசல் இங்கே வந்து நிற்க வேண்டும் என்று அங்கு மோசே ஜனங்களுக்கு கட்டளையிடவில்லை. வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிற யாவரும் பாளையத்துக்கு புறம் இருக்கிற ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போனாங்க. ஆலயத்துக்கு வருவது, சர்ச்சுக்கு வருவது கட்டாயம் அல்ல, விருப்பம் உள்ளவர்கள் வந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு கூட தேடுகிற மகனாய் மகளாய் விருப்பமானால் ஆண்டவர் நம்மை முழுமையாக 30, 60, 100 ஆசீர்வதிக்க தேவன் நல்லவராக இருப்பார். அல்லேலூயா. இப்போது மோசே அந்த கூடாரத்தை தூரமாக போட்டிருக்கிறான். என்ன செய்றாங்க? அந்த கூடாரத்துக்கு இடத்துல போக விருப்பம் உள்ள என்ன செய்றாங்க?
ஜனங்கள் அங்கு புறப்பட்டு போனதாக வேதம் கூறுகிறது. மோசேக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுத்தால் கூட இந்த மோசே தேவன் என்னெல்லாம் சொன்னாரோ தேவன் சொன்ன வண்ணமாக மோசே நடந்ததாக நமக்கு வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. இப்போது ஒரு சாதாரணமான ஒரு கூடாரம், அந்த சாதாரணமான அந்த கூடாரத்தை அதிக தூரமாய் சென்று அந்த கூடாரத்தை போட்டு அந்த கூடாரத்துக்கு இது ஆசாரிப்பு கூடாரம் என்று பெயர் வைத்த உடனே என்ன பார்க்குறோம், அங்கே தேவன் மேகமாக வந்து இறங்கினது மட்டுமல்ல, அங்கே தேவன் மோசையோடு கூட அவர் பேசுகிறார். ஆமென். தேவன் சாதாரணமான மனுஷனோடு கூட பேச கர்த்தர் நல்லவராக இருப்பார். ஆமென். ஆண்டவரோடு கூட பேச படிப்பு, பட்டம், பதவி, பணம் அதெல்லாம் தேவையில்லை. ஆண்டவரோடு கூட பேச நமக்கு உள்ளம் இருக்குமானால் தேவன் உன்னோடு கூட பேச கர்த்தர் நல்லவராக இருப்பார். ஆமென். சாதாரணமான எல்லாரும் இருக்கிற ஒரு 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 டென்ட், ஒரு கூடாரம் தான். அப்படிப்பட்ட ஒரு கூடாரமானது அந்த கூடாரத்தை மோசே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது தேவன் என்ன செய்கிறாங்க, அங்கே மோசையோடு கூட பேசினதாக நமக்கு வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. 12ஆம் வசனம், மோசே கர்த்தரை நோக்கி, இப்போது ஆண்டவர் மோசையோடு கூட பேசினார். இப்போது மோசே தேவனோடு கூட பேசுகிறார். ஆமென். சொல்லுங்க, அவர் என்னோடு கூட பேசுவார், நான் அவரோடு கூட பேசுவேன். அவர் என்னோடு கூட பேசுவார், நான் அவரோடு கூட பேசுவேன். ஆமென். ஒரு தெய்வத்துக்கும் மனிதனுக்கும் நடுக்கிற ஒரு உரையாடல், டயலாக் இது. ஆண்டவரும் மனிதனும் பேசி கொண்டிருக்கிறாங்க. இப்போ வசனம் சொல்கிறது, மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீ அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தென்று தேவரீர் சொன்னது உண்டோ. பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஞாபகப்படுத்தலாம். என்ன ஞாபகப்படுத்துகிறான்? கர்த்தர் மோசையை நோக்கி சொல்கிறான், ஆண்டவரே என்ன பாருங்க, நான் எங்கோ இருந்தேன், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், எப்படியோ அரண்மனைக்குள்ளே வந்து சேர்ந்தேன், பலவீனமாக இருந்தேன். ஆனால் ஒரு முட்செடியின் மத்தியிலே என்னோடு கூட பேசினு, எங்கோ இருந்தேன் என்னை பேசி இந்த ஜனங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று ஒரு பெரிய அசைன்மெண்ட், ஒரு பெரிய பணி கொடுத்தீர். நீ சொன்ன அந்த வேலை கேட்டு நான் இப்போது ஆண்டவரே நான் செய்கிறேன். ஆகிலும் என்னோடு கூட யார் வருவார் என்று நீ அறிவிக்கவில்லை. எதிரி வந்தா எதிரியோடு கூட சண்டை போட ஒரு தூதனை அனுப்பி சொல்லி, அது ஓகே, அது நான் புரிஞ்சுட்டேன். ஆனால் கூட என்னோடு கூட யார் வர போறாங்க, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசம் வரைக்கும் என்னோடு கூட யார் வர போறாங்க, நீர் அதை செய்ய எனக்கு. ஆமென். இருக்கிறீங்களா? ஆமாம் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்போ நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். ஆமென். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். நான் உன்னை காணான் தேசத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லவர். ஆமென். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று தான் சொன்னார். நான் உன்னை காணான் தேசத்துக்கு கொண்டு போன்னு கர்த்தர் சொல்ல என்ன சொல், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். அந்த கானான் தேசத்துக்குள்ளே போவதுக்கு முன்பதாக மோசே அவன் இறந்து போனான், இளைப்பாறுதல் கொடுத்தார், ரெஸ்ட். ஆமென். அல்லேலூயா. இவ்வளோ நாட்களாக ஜனங்களை கட்டி இழுத்த அந்த மோசே இப்போது கானானுக்குள்ளே போக முடியாமல் போனது. ஆமென். இருக்கிறீங்களா? ஆமாம் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? பால்கனியில் இருக்கலாம், கரங்கள் தட்டுங்க பார்க்கலாம். பால்கனியில் யாருமே இல்லை. இப்போது அடுத்து 2வது சர்வீஸு நீங்கள் இருக்கிறீங்களான்னு பார்த்தேன். ஆமென். என்ன நான் சொல்ல வரேன், ஆண்டவோட சமூகம் இருந்தால் தான் தன்னால் போக முடியும்னு யோசிக்கலாம். ஆமென். பெரிய ஒரு சரித்திர புருஷன் தான் அவனுக்கு தெரியும் எப்படி சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தோம், எப்படி எதிரிகளை ஜெயித்து வந்தோம் தெரியும். அவனுக்கு தெரியும், நான் செய்யலை, என் ஆண்டவர் என்னோடு இருந்தார், அதனால தான் இதெல்லாம் நான் கடந்து வந்தேன். ஆமென். அதே போல் இங்கே கடைசியில் அவன் சொல்கிற காரியம் என்ன சொல்கிறாங்க, இப்போது 15ஆம் வசனத்துக்கு வரலாம். 15ஆம் வசனத்தில் வரலாம். அப்போது அவர் அவனை நோக்கி உம்முடைய சமூகம் அப்போது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இந்த இடத்தை விட்டு எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போக வேண்டாதிரும் என்று சொல்கிறான்.
ஆண்டவரே நீங்கள் சொல்லிட்டீங்க உங்களுடைய சமூகம் எங்களோடு கூட வரும் என்று. ஆண்டவருடைய சமூகம் எங்களோடு கூட வராமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று ஆண்டவரை பார்த்து வேண்டிக் கொள்கிறான். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? உங்களுடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இந்த இடத்தை விட்டு போக வேண்டாம் என்று ஆண்டவத்தை வேண்டிக் கொள்கிறான். நீ என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகம் அவங்களுக்கு முன்னாலே போனது. கர்த்தர் அவர்களை கிருபையாய் நடத்தினார். ஆமென். இந்த காலையில் உங்களுடைய அசைன்மெண்ட் என்ன? உங்களுடைய நிர்ணயம் என்ன? அவர் உன்னோடு கூட இருக்க வேண்டுமானால் நீர் அவரோடு கூட இருக்க வேண்டும். அவர் உன்னை நடத்த வேண்டுமானால் நீர் அவரோடு கூட பேசுகிற மகனாய் மகளாய் இருந்தால்தான் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவார். ஆமென். அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கை பயணத்தில் இந்த ஊழியத்தில் பலவிதமான போராட்டம், பல பிரச்சனை, பல சிக்கல்கள், தோல்விகள், பலவீனம் அப்போதெல்லாம் வரும்போதெல்லாம் அப்போது யாரிடத்தில் ஓட வேண்டும் நான் கற்றுக்கொண்டேன். ஆண்டவராய் இருக்கிற இயேசுவிடத்தில் ஓடுவோமானால் அவர்தான் நம்மை வழிநடத்த நல்லவராய் இருப்பார். அல்லேலூயா. ஆமென். அநேக பல இரவுகள் இந்த கட்டிடலாம் கட்டுவதற்கு முன்பதாக பல இரவுகள் கண்ணீர், பல இரவுகள் தூக்கத்தை இழந்தோம், பல இடத்துல உடைந்து போனோம், சோர்ந்து போனோம். ஆனால் கூட அவர் தான் இந்த 26 ஜூலை வரைக்கும் அவர் தான் நம்மை இந்த திருச்சபையை சுமந்து வந்து கர்த்தர் கிருபையாக இருந்தார். ஆமென். அவர் சமூகம் மட்டும் நம்மோடு கூட இல்லாமல் இருக்குமானால் அப்போது நான் வாழ்க்கையிலே நான் வெற்றி பெற முடியாது. கடைசியாக சங்கீதம் 46:1 வாசி முடிக்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமென். அதனாலே அந்த ஜனங்கள் எல்லாம் சொன்னது, ஆண்டவரே நாங்கள் இங்கே இருக்கிறோம், ஆனால் அந்த ஜனங்கள் அழைத்து செல்ல வேண்டிய இடத்துல தேவன் அழைத்து சென்றார். விசுவாசிகளாக இருக்கிற நான் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் உனக்கு அடைக்கலம், அவர்தான் உனக்கு பலன். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமான அனுகூலமான துணையமானவென்றால் நீ கேட்காமலே உனக்கு வந்து உதவி செய்கிறவர். ஆமென். அல்லேலூயா. அனுகூலமான துணையமானவர். எத்தனையோ நேரத்தில் நாம் ஜெபிப்பதுக்கு முன்னதாக ஆண்டவர் நமக்கு வெற்றி தந்தார். ஆண்டவர் நம்மை நடத்தினார். இந்த ஜூலை மாதம் இந்த முதல் வாரம் முழுதுமாக கர்த்தர் நம்மை நடத்த நல்லவராக இருப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கட்டும். எல்லாரும் எழுந்திருக்கலாமா?